இந்த வைரஸை பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு 3 to 5 நாட்களில் இது தானாகவே குணமாக கூடியது. இதற்கென்று பிரத்யேகமான எந்த சிகிச்சையும் இல்லை. முன்னால் அந்த பாதிப்பு வந்தபோது ரெம்டெசிவிரை தேடி சென்றார்கள். ஆக்சிஜன் வேண்டும் என்கின்ற நிலையில் ஐசியூ வார்டுகளை தேடி சென்றார்கள். இப்போது அது மாதிரி எதுவுமே இல்லை. எந்த சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளாமல் தனியாக இருந்தாலே தானாகவே அது போய்விடும் என்கின்ற நிலையில் இருந்து வருகிறது. இது இன்று நேற்று வந்ததல்ல, தொடர்ந்து 50 ஆண்டுகளாகவே இருந்து வருகிற ஒன்று. எனவே இது பற்றி பெரிய அளவில் நாம் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் திங்களில் இந்தியா முழுமைக்கும் கூட இந்த விஆர்டிஎல் ஆய்வகங்களின் மூலம் இந்த வைரஸ் பற்றி ஆராய்ச்சி செய்யப்பட்டு அதில் ஒரு 714 பேர்களுக்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 9 பேர்களுக்கு இந்தியா முழுமைக்கும் இந்த வைரஸ் பாதிப்புகள் இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. என்றாலும் இப்பொழுது எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சேலத்தில் ஒன்றும் சென்னையில் ஒன்றுமாக இருவருக்கு இந்த வைரஸ் பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த இருவருமே அந்த சேலத்தை பொறுத்தவரை அவருக்கு ஏற்கனவே புற்றுநோய் பாதிப்புகள் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோய், டயபெட்டிக் நீரிழிவு நோய் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகள் உள்ளடக்கிய ஒரு 69 வயதானவர். சென்னையை பொறுத்தவரை ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு வந்திருக்கிறது. இருவருமே நலமுடன் இருக்கிறார்கள்.